ஸ்ட்ரக்சர்ட் கொரி லாங்குவேஜ். அப்போ இந்த வார்த்தைக்கான அர்த்தங்களை நம்ம புரிஞ்சுக்கணும். ஸ்ட்ரக்சர்டு கொரி லாங்குவேஜ். லாங்குவேஜ்னா உங்க எல்லாருக்குமே தெரியும். ஓகே, லாங்குவேஜ் அப்படின்றது உங்க எல்லாருக்குமே தெரியும். தமிழ்ல இதை வந்து நம்ம மொழி அப்படின்னு நம்ம சொல்றோம். கொரினா கேள்வி கேட்கிற மாதிரி, கேள்வின்னு வச்சுப்போமா, கேள்வி. இப்ப நான் கூகுள்ல போயிட்டு ஏதோ ஒரு விஷயத்த நான் தேடுறேன். நம்ம என்ன பண்றோம், கொரி ஒரு கேள்வியை கேட்கிறோம், கூகுள் அதுக்கு ஆன்சர் பண்ணுது. அதே ஒரு ஸ்ட்ரக்சர்டு வேல இருந்தா எப்படி இருக்கும்? ஓகே, ஒரு கேள்விய ஒரு கிராமட்டிக்கலாவோ இல்ல ஸ்ட்ரக்சர்டாவோ நம்ம குடுத்தோம்னா, அதுதான் வந்து நம்ம ஸ்ட்ரக்சர்ட் கொரி லாங்குவேஜ். ஒரு கேள்வி தான் கேட்க போறோம். ஆனா அது வந்து ஒரு ஸ்ட்ரக்சர்டா இருக்கு. ஒரு கிராமட்டிக்கலா இருக்கு. ஒரு சின்டாக்ஸ் இருக்கு அப்படின்னா, அத நம்ம ஸ்ட்ரக்சர்ட் கொரி லாங்குவேஜ்ன்னு நம்ம சொல்லலாம். சோ, மொழின்றது என்ன? லாங்குவேஜ்னா என்ன? நமக்கு தெரியுமே. லாங்குவேஜ்ன்றது ஒரு கம்யூனிகேஷன் டூல் இல்லையா? நான் ஒரு விஷயம் நான் சொல்றேன்னா, அது உங்களுக்கு புரியணும். நீங்க சொல்றது எனக்கு புரியணும். நமக்கு ஹியூமன்ஸுக்குன்னு சில லாங்குவேஜஸ் இருக்கு. யூ காய்ஸ் நோ தட் இல்லையா? இங்கிலீஷ், தமிழ், இந்த மாரி ஹியூமனுக்குன்னு லாங்குவேஜஸ் இருக்கு. நான் கம்ப்யூட்டர்கிட்ட பேசணும்னு நெனைக்கிறேன். கம்ப்யூட்டர் போயிட்டு நம்ம பேசக்கூடிய மொழிய பேச முடியாது. கம்ப்யூட்டருக்கு புரிஞ்சது எல்லாமே பைனரி வேல்யூஸ் 1 அண்ட் 0 தான். நம்ம 1 அண்ட் 0ல போய் பேச முடியுமா? அதுக்கான எபிலிட்டி நமக்கு கிடையாது. அதனால நமக்கு இங்க பலவிதமான லாங்குவேஜஸ் இருக்கு. இப்போ உதாரணத்துக்கு அத 2ஆ நம்ம பிரிக்கலாம் கம்ப்யூட்டர் லாங்குவேஜஸ. 1 ஜெனரல் பர்ப்பஸ் லாங்குவேஜ்ன்னு சொல்லுவோம். 2வது டொமைன் ஸ்பெசிஃபிக். இது மேஜரா நம்ம இத 2ஆ நம்ம சொல்றோம். டொமைன் ஸ்பெசிஃபிக் லாங்குவேஜ் அப்படின்னு.